Hi guys, welcome to Recharge Bytes. ஸோ ஐபிஎல் அப்டேட்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஐபிஎல் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ஐபிஎல் 2024 வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 1 மந்தில் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ எக்ஸாக்ட் டேட் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நமக்கு இன்னும் தெரியல. ஸோ ஏன் அந்த வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனோட அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பிகாஸ் எலெக்ஷனுமே வருது. ஸோ அதுவுமே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டேட்டில் தான் வருது. அதாவது ஐபிஎல் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா தான் வர மாதிரி இருக்குது. ஸோ அந்த டைம் வந்து நம்ம க்ரூஷியலான டைம் சொல்கிறோம். பிகாஸ் போலீஸ் செக்யூர் ஃபோர்ஸ் கொடுக்கணும். அதாவது ஒவ்வொரு பிளேயருக்கும் மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃபுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டோர்னமெண்ட் நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கான ஆட்கள் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாரையுமே செக்யூர்டாக பார்த்துக்கிறது வந்து போலீஸ் ஃபோர்ஸ் தான். ஸோ அந்த டீம் வந்து ஒரு ஈவெண்ட்டில் வந்து எங்கேஜ் ஆகும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒர்க் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த இதை கம்மி பண்ணி அதை எந்தெந்த டேட் எல்லாமே அவங்களால கொடுக்க முடியுன்ற விஷயத்தை எல்லாமே பார்த்து அவங்க அதை சரி பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக தான் அந்த ஐபிஎல் ஷெடியூல் வந்து இன்னும் கன்ஃபார்மான டேட்டோட வெளியே வரல. அண்ட் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 1 மந்தில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதாவது March 14, 15 அந்த மாதிரி ஒரு டேட்டில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஐபிஎல்லை. ஸோ 1 மந்த் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரஃபாக நம்ம சொல்லலாம். அதே வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎல் முடிகிறது வந்து பார்த்திங்கன்னா May 24 சொல்லியிருக்காங்க. ஸோ May 24 வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட ஃபஸ்ட்டு மேட்ச் வேர்ல்டு கப் வரப்போகுது. ஸோ வேர்ல்டு கப் 2024 வரப்போகுது. ஸோ அந்த வேர்ல்டு கப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து June 5 இருக்குது. ஸோ கால்குலேட்டிங் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 8 நாள் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த 8 நாளுக்குள்ளே இந்தியா இங்கேருந்து அங்கே இந்தியன் டீமில் இருக்கிற பிளேயர்ஸ், அதாவது ஐபிஎல் ஃபைனல்ஸில் விளையாட போகிற டீமில் இருக்கிற இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாமே இங்கேருந்து அங்கே போவாங்களா, போய் சேர்ந்துருவாங்களா, சேர்ந்துட்டு அவங்க வார்ம் அப் ஆகிடுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எல்லாமே நிறைய இருக்குது. இதை பற்றியுமே கேட்டிருந்தாங்க. நேற்று ஒரு ஈவெண்ட் நடந்துருந்துச்சு. அது ஐபிஎல் சேர்மன் போயிருந்தார். அதில் மீடியா நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதில் ஒன் ஆஃப் த கொஷின் வந்து இதுவாக தான் இருந்துச்சு. எத்தனை பிளேயர்ஸ் போவாங்க, எப்படி போவாங்க, எதை மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவர் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு பிசிசிஐ தான் அதில் நடக்கிற டோர்னமெண்ட் தான் பெரிய விஷயம். ஸோ அதுதான் எல்லா பிளேயர்ஸுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வேர்ல்டு கப்பாக இருக்க போகுது. ஸோ இது ஒரு முக்கிய பங்களிப்பு தரும்ன்ற மாதிரி சொல்லியிருந்துருக்காரு. எஸ், ஆப்வியஸ்லி நமக்கு நல்லா தெரியும், ஒரு ஃப்ரான்ச்சைஸி ஈவெண்ட் தான் ஐபிஎல். ஸோ அந்த ஐபிஎல்லை விட வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு கப்பில் விளையாண்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறது தான் பெரிய விஷயம். ஸோ அந்த ஈவெண்ட்டில் வந்து ரோஹித் சர்மா பற்றி கொஷின் கேட்டிருந்தாங்க. அவர் சொன்ன ஒரு பதில் வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா வந்து 2023 சூப்பராக ஃபஸ்ட்டு 10 மேட்ச் வந்து சூப்பராக என்டர்டெயின் பண்ணியிருந்தார் பீப்புளில். ஸோ அதே தலைமையில் கப்பு மட்டும் அடிக்க முடியல. ஆனால் மற்ற பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் இந்த வாட்டி 2024 வேர்ல்டு கப்பில் நம்ம கப் அடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொன்னார். என்ன சொல்லியிருக்காரு நம்ம நல்லா பார்த்தோம்னா, ரோஹித் சர்மா கேப்டன்சியில் தான் இந்தியா வேர்ல்டு கப் விளையாட போகுதுன்றத தீர்மானமாக சொல்லியிருக்காரு. அண்ட் வைஸ் கேப்டனாக வந்து ஹர்திக் பாண்டியா இருப்பார். அண்ட் இதை வந்து அப்படியே மும்பை இந்தியன்ஸ்கிட்ட கேட்கலாமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா எஸ், ஷுவராக கேட்கலாம். பட் அவங்க வந்து மாற்றுவாங்களா டிசிஷன், அது எதுவுமே தெரியாது. டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அவங்க கிளியராக சொல்லியிருந்தாங்க, ஃப்யூச்சரிஸ்டிக்கல் பர்பஸாக பார்த்து தான் நாங்கள் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ அதை இந்த முடிவிலேயே கண்டினியூவும் பண்ணலாம், இல்லைனா அவங்க சேஞ்சஸுமே நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பாதி டோர்னமெண்ட்டில் ரோஹித் சர்மா ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாரா, இல்லை வேர்ல்டு கப்புக்கு அவர் ஒரு உத்வேகமாக இதை பண்ணுறாரா, நான் ஒரு டீம் பிளேயராகவும் நல்லா விளையாட முடியும்னு சொல்கிறாரான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்டு இந்த ரிசல்ட் வந்து நம்ம வெயிட் பண்ணி ஆப்வியஸாக பார்க்கலாம். அண்டு இது மட்டும் இல்லாமல் இன்னும் முக்கியமான கேள்வி கேட்கப்பட்டது. ஸோ ரோஹித் சர்மாவுக்கு கீழே ஹர்திக் பாண்டியா விளையாண்டு இருக்கார் நிறையா மேட்சஸ். அண்ட் அதை கண்டினியூ ஆகலாம் இந்த ஐபிஎல் 2024. வேறஸ் ஹர்திக் பாண்டியா கேப்டன்சிக்கு கீழே ரோஹித் சர்மா விளையாடுவாரா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கும். ஸோ அந்த கேள்விக்குறி வந்து எப்படின்னு சொல்லிட்டு நம்ம அகெயின் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் நம்ம சொன்ன மாதிரி இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஒரு கேப்டன், ஒரு பிளேயர் வந்து இதை அக்செப்ட் பண்ணிப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ரோஹித் சர்மா வந்து ஹர்திக் பாண்டியாவுக்கு கீழே கேப்டன்சிக்கு கீழே விளையாடுவாருன்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அண்ட் ஷெடியூல் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. எஸ், ஷெடியூல் வந்து இன்னும் அஃபிஷியல் ஷெடியூல் எதுவுமே வரலை. ஸோ வந்ததுமே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறோம். ஹர்திக் பாண்டியா வந்து கேப்டன்சி மும்பைக்கு விளையாடுறாரா, இல்லைனா ஒரு பிளேயராகவே தான் விளையாடுறாரான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கப்புறமா ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்து கேட்டது வந்து பார்த்திங்கன்னா,
நம்ம விராட் கோலியை பற்றி தான். ஸோ விராட் கோலி ஏன் இன்னும் வரல மேட்ச்சுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ ஒரு லீவ் கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் ராஜ் சர்மா சொல்லியிருந்தார். ஸோ இவர் 15 வருஷமாக விளையாண்டுட்ருக்காரு இந்தியன் டீமுக்காக. இந்த 15 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவர் நல்லாவும் விளையாண்டுருக்காரு. இந்த மேனேஜ்மெண்ட்டுமே இவர் மேலே பெரிய ஒரு டிஸ்ஆனஸ்டான ஒரு ரெஸ்பெக்டான ஒரு டிசிஷன்லாம் எடுக்கலை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். பட் அங்கே பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் வந்து அவர் ஒரு லீவ் கேட்கும்போது அதை இன்னும் மதித்து கொடுக்க தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுதான் ஒரு குட் மேனேஜ்மெண்ட்டுக்கான ஒரு ரீசன். 15 வருஷமாக ஒருத்தர் நமக்காக விளையாண்டு கொடுத்துட்ருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு லீவ் கேட்குறாருன்னா அது இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்கும். அதோட இம்பார்ட்டன்ஸையுமே நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காரு. இப்போ வரைக்கும் எதுக்கு இவர் இன்னும் மேட்சஸ் விளையாடல, ஐபிஎல் விளையாடுவாரா அப்படின்ற மாதிரி எல்லாமே நிறைய கேள்விகள் வந்துட்டு இருக்கு. அண்ட் இவர் ஆப்வியஸாக இத்தனை வருஷமாக ஒரு ஃப்ரான்ச்சைஸி கீழே விளையாண்டுட்ருக்காரு. ஸோ அவங்களுமே இவர் நம்பி தான் இருப்பாங்க. அதுக்காக நான் ஒரு பிசிசிஐ டோர்னமெண்ட், ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்டை நான் விளையாடாமல் இதுக்காக ஃப்ரான்ச்சைசி டோர்னமெண்ட் விளையாடுவேனான்னா அதுவும் ஒரு கேள்வியாக தான் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாமே ஆன்சர் கொடுக்க வேண்டியது விராட் கோலி தான். ஸோ அவர் வருவாரா விளையாடுவாரான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் மற்ற சோர்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப்லாம் சொல்லியிருந்தது வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக விராட் கோலி ஐபிஎல் விளையாடுவார், அதுவும் ஆர்சிபிக்காக தான் விளையாடுவார் அப்படின்ற மாதிரி எல்லாமே ஒரு நம்பகத்தன்மையோடு சொல்லியிருந்தாங்க. பார்க்கலாம் எது நடக்குது எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் அப்டேட்டுக்கெல்லாமே நீங்கள் ரீசார்ஜ் பைட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் வரும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎல்லில் நிறைய விஷயமே நம்ம பண்ண இருக்கோம். ஸோ முக்கியமாக சொல்லணும்னா ஐபிஎல் லைவ் ஸ்கோர் அப்டேட்ஸ் கொடுக்க போகிறோம், வித் கமெண்ட்ரியோடு கொடுக்க போகிறோம். ஸோ அண்ட் அதுக்கு உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ் தேவைப்படுது. ஸோ தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட் இன் அட்வான்ஸ். தேங்க்யூ கைஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ.